ஃபீடு ஃபுல்லாக வந்து ஒரே எமோஷன்ஸாக இருந்துச்சு. எனக்கு தான் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படியே பிளாக் கலரில் இருந்துச்சு. இப்போ வந்து அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். இந்த லேஸ் பேக்கெட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காற்றெல்லாம் அமுக்கி விட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து பேக் பண்ணிட்டு இருந்தேன். மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அப்படியே கொண்டு போய் குப்பையில் தான் போட்டான். ஆனால் இங்கே வந்து நான் தனியாக தான் போகணும். 2024 செப்டம்பரில் நான் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வர வேண்டிய நாள் வந்து வந்துச்சு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபீடு ஃபுல்லாக வந்து ஒரே எமோஷன்ஸாக இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட். இன்னொரு பக்கம் வந்து என்ன ஆக போகுது, எப்படி இருக்க போகுதோன்னு சொல்லிட்டு ஒரு பயம், ஒரு பதட்டம் எல்லாமே வந்து இருந்துச்சு. இதெல்லாத்தையும் விட என் மைண்டில் ஓடிட்டு இருந்த டென்ஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு என் மொத்த வாழ்க்கையுமே வந்துட்டு இந்த பேக்கில் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். என்ன எடுத்துகிட்டு போகிறது, எதை வச்சுட்டு போகிறதுனே எனக்கு தெரியலை. நான் எடுத்துகிட்டு வந்ததில் எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை, அதனால் என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் எடுத்துகிட்டு வந்த பொருள் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி வந்து நான் பட்ட அசிங்கங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வரதுக்கு நம்ம பேக் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. அதில் வந்து நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. யூடியூப்பில் ஒரு லிஸ்ட்டு பார்ப்போம், ஃபேஸ்புக்கில் ஒரு லிஸ்ட்டு பார்ப்போம், நம்ம ஃப்ரெண்டு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பா, நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுபோக நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும். இதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு பேக் பண்ணலான்னு சூட் கேஸை ஓப்பன் பண்ணால் அந்த சூட் கேஸை பேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வெயிட் லிமிட் இருக்கும். இதில் எதை எடுத்துகிட்டு போகிறது, எதை விட்டுட்டு போகிறது, கஸ்டம்ஸில் வந்து என்ன கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் யோசிச்சு எடுத்து வைக்கிறதுக்கு அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆயிரும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னா இந்த பொருள் வந்து அமெரிக்காவில் காஸ்ட்லியாக இருக்கும், ஸோ நம்ம அங்கே போய் கஷ்டப்படக்கூடாது, அதனால் இந்தியாவிலேயே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பொருள் எடுத்து வைப்போம். நான்லாம் அந்த மாதிரி நிறைய பொருள் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி எடுத்துகிட்டு வந்த பொருள் எல்லாம் பாதி நான் அப்படியே கொண்டு போய் குப்பையில் போட்டிருக்கேன், மீதியை வந்து நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது போக வந்து இடையில நிறைய பேர் வந்து குழப்பம்லாம் பண்ணுவாங்க, இதா அதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலிருந்து நான் அடிப்பட்டு கற்றுக்கிட்டதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் இப்போ சொல்ல போகிறேன். பாடி தொலையும். எனக்கு இப்போயுமே நல்லா ஞாபகம் இருக்குது. நான் பேக்கிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே வந்து ட்ரெஸ்ஸு பேக் பண்ணுறதுக்கு தான். அவ்வளோ ட்ரெஸ்ஸை நான் எடுத்து வச்சேன். சும்மா ஏதாவது ட்ரிப்பு போகிறதுனாலே நம்மலாம் ட்ரெஸ்ஸு நிறைய எடுத்து வைப்போம். இங்கே இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வர போகிறோம், அதுவும் ஒரு வருஷம் கழிச்சு தான் ரிட்டர்ன் வருவோன்றப்ப எத்தனை ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நானும் பேக் பண்ணி வச்சேன். பட் அதில் வந்து நான் பாதி ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னுமே நிறைய புது ட்ரெஸ் யூஸ் பண்ணாமல் நிறைய நான் அப்படியே பீரோவில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா வந்துட்டு அளவாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா வந்து வின்டர் இந்த சம்மரில் தான் வந்து நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் தெரியும். வின்டரில் வந்து நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போடுறீங்கன்னு கூட தெரியாது. என்னன்னா மேலே வந்து நம்ம வந்து கோட்டு போட்டுக்குவோம், அதனால் நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடுறோங்கிறது தெரியவே தெரியாது. அண்ட் முக்கியமாக இந்த இந்தியன் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் வந்து கன்ஃபார்மாக எனக்கு இந்தியன் ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இல்லைனா வந்துட்டு அவ்வளோலாம் எடுத்துகிட்டு வராதுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, டிஷர்ட்டு பேண்ட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் அது போக வந்து ஏன் நான் அளவாக ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து காஸ்ட்லியாக இருக்கும் நானும் நினச்சேன். அங்கெல்லாம் போனால் ட்ரெஸ் எடுக்க முடியாது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. இங்கே ராஸு, மார்ஷல் அந்த மாதிரி கடையிலலாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. விலை கம்மியாகவும் இருக்கும், குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இங்கே வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து நல்லா கிடைக்கும், விலை கம்மியாகவும் கிடைக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஃபேஷனாக இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. கேஷுவலாக இருக்கிறதுலாம் இங்கேயே நல்லாவே கிடைக்கும், விலை கம்மியாகவே கிடைக்கும். நான் இங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே. எனக்கு தான் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நான்லாம் பேக் பண்ணும்போது ட்ரெஸ் எல்லாம் உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் கம்மியாக தான் இருக்குது, பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நம்ம ஊரில் என்ன ரேட்டோ அதே ரேட்டில் தான் இங்கே இருக்குது. ஆனால் ஆஃபரில் வாங்கணும். நீங்கள் நார்மல் ரேட்டில் போய் வாங்கினீங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஆஃபரில் வாங்கினீங்கன்னா கம்மியாக இருக்கும். இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எதையுமே எடுத்துகிட்டு வராதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இங்கேயே வந்து பாத்திரம் எல்லாமே கிடைக்கும். நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன், அதனால தான் சொல்கிறேன். அது வந்து வெயிட்டை தான் வந்து பிடிக்குமே தவிர்த்து மற்றபடி வந்து யூஸ் ஆகாது. இல்லை, நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன். ஏன்னா வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில், நான் வந்து 6 மாதம் தான் ஆச்சு. இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் எனக்கு கொடுத்த ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிளாக் கலரில் இருந்துச்சு. இப்போ வந்து அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் வந்து நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோவோ இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம ஊர் பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரத்தை வந்து இதில் வச்சு சமைக்கும் போது இந்த மாதிரி வருது அப்படின்ற வீடியோவில் வந்து பார்த்துருந்தேன் நான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தையும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வராதிங்க. இங்கேயே வந்து வால்மார்ட்லலாம் வந்து உங்களுக்கு செட்டாகவே வந்து நல்ல ரேட்லேயே கொடுப்பாங்க. அண்ட் பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம ஊரில் வந்து லேஸாக இருக்கும், அதனால் வந்து அப்படி ஆகுதாங்கிறது எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து பாத்திரம் நல்லாயிருக்கும், அதனால் நீங்கள் பாத்திரம் எல்லாமே இங்கே வந்து வாங்கிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் என்ன பாத்திரம் வாங்கணும் அப்படின்னா குக்கர் வந்து வாங்கிக்கோங்க. குக்கரில் இங்கே கிடைக்காது.
தெரியாது. அதனால் குக்கர் வாங்கிக்கோங்க. அப்புறம் அந்த பருப்பு செட்டி, காப்பி பாத்திரம், அப்புறம் இந்த பருப்பாமத்தி வந்து நீங்கள் பருப்பு கடையினீங்கன்னா அந்த பருப்பாமத்தி வந்துட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த டப்பா இருக்குல்ல, இது பேர் மறந்து போச்சு, இதை வந்து உங்களுக்கு வேணும்னா எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது வந்து இங்கே கிடைக்காது. ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த மிக்ஸி கிரைண்டர் வந்து எங்கிட்ட இல்லை, அதனால நான் அதை பற்றி பேசலை. மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வராதீங்க. இங்கேயே வந்து உங்களுக்கு ஆஃபரில் நல்லாவே கிடைக்கும். ஸோ வந்து இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ஏதாச்சும் பார்ட்ஸ் போயிடுச்சுனாலோ ஏதாவது டேமேஜ் ஆச்சுனாலோ இங்கே வந்து நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது ரிப்பேர் ஆச்சுன்னா நீங்கள் வந்து வேறு ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்ற முடியாது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அண்ட் வால்டேஜ் இஷ்யூஸும் இருக்கும். இங்கே வந்து அந்த இஷ்யூஸ்லாம் இருக்காதனால நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கிறது பெட்டர். ஏன்னா நான் இங்கே தான் வாங்கினேன், அது நல்லாவே யூஸ் ஆகுது. இந்த வின்டர் கோட்ஸு, ஸ்வெட்டர் எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஊரில் வாங்குறதெல்லாம் வந்து குளிர் தாங்கவே தாங்காது. என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் இங்கே வரும்போது செப்டம்பர் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், அப்போ வந்து நான் இந்த ஸ்வெட்டர் தான் போட்டு வந்தேன், நம்ம ஊரில் வாங்கினது. வந்து இறங்கினதுக்கப்புறம் குளிருது, வாயெல்லாம் டைப் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் வின்டர் கோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. நம்ம ஊரில் வாங்கினீங்கன்னா தேவையில்லாத வெயிட் அண்ட் ஸ்பேஸ் தான் ஆக்குபை பண்ணுவே தவிர்த்து குளிரெல்லாம் தாங்காது. ஸோ இங்கே வந்து வாங்கிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா பேக் பண்ணுவோம். அங்கே வந்து கிடைக்காது, காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேக் பண்ணுவோம். ஏன்னா நான் அதெல்லாம் பண்ணேன். என்ன பண்ணுவேன்னா, இந்த லேஸ் பேக்கெட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காற்றெல்லாம் அமுக்கி விட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து பேக் பண்ணிட்டுருந்தேன். ஸோ நான் இமிக்ரேஷனுக்கு போகும்போதே வந்து தனியாக ஒரு பேக்கில் ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போனேன். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனேன். அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா வந்து சீக்கிரமாகவே அதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகிடும். உங்களுக்கு 2 to 3 months எக்ஸ்பயர் ஆகிடும். இல்லைன்னா அதெல்லாம் குப்பையில் தான் போடணும். வெயிட்டு தான் தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போனவே தவிர்த்து வேஸ்ட்டாக தான் போகும். அண்ட் அது போக என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது ஜெட்லாக் இருக்கும். ஜெட்லாக் இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே சாப்பிடவே தோணாது. அதுலேயே பாதி நாள் ஓடிடுமா, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்து அளவாக பேக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மெடிசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேசிக்காக காய்ச்சல், தலைவலி, சளி மாத்திரைலாம் வந்து நீங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம உடனே போய் டேப்லெட்ஸ்லாம் வாங்க முடியாது. அது போக டாக்டரையும் போய் பார்க்க முடியாது. இங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஊர்லேருந்தே டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வேறு எதுக்காச்சும் டேப்லெட்லாம் வேணும் அப்படின்னா ஊரில் வாங்கிக்கோங்க. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேப்பரை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கஸ்டம்ஸில் செக் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேப்பரை வந்து காமிக்கணும். ஸோ வந்து அந்த பேப்பரை வந்து தொலைச்சிடாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த மெடிசன்ஸ்லாம் நான் ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா வந்துட்டு இங்கே வந்து மெடிக்கல் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால தான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்கிறேன். இதை வந்து மறந்துட்டேன். வீட்டிலேருந்து வரும்போது இந்த வீட்டில் செய்வாங்களா மிளகா பொடி, மல்லிப்பொடி, அதெல்லாம் வந்து நீங்கள் நிறையாவே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம வீட்டில் செய்கிற அந்த டேஸ்ட்டெல்லாம் வந்து கிடைக்காது. ஏன்னா நீங்கள் வந்த புதுசில் வந்து ஒரு மாதம் 2 மாதம் நல்லாயிருக்கும். நிறையா ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். இட்டாலியன், சைனீஸ், ஜாப்பனீஸ், அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு நமக்கு வீட்டு சாப்பாடு தான் க்ரேவ் ஆகும். நான்லாம் எங்கள் வீட்டில் இருக்கும்போது இட்லியா, ஐயோ இன்றைக்கும் தோசையா அப்படின்ட்டு இருப்பேன். ஆனால் இங்கே வந்துட்டு எனக்கு அந்த இந்தியன் ஃபுட்டு மேலே தான் வந்து கிரேவிங்ஸே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இங்கே வரும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த கருவேப்பிலை பொடி, இட்லி பொடி, பருப்பு பொடிலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து முக்கியமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நிறைய டிப்ரெஷன்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து டிப்ரெஷன்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து சமைக்கவே தோணாது. ஸோ அந்த டைமில் வெறும் சாப்பாடு வச்சு இந்த பருப்பு பொடி, இட்லி பொடியெலாம் போட்டு சாப்பிட்டோம்னாவே வந்துட்டு ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அதுக்காக நீங்கள் அதை மறக்காமல் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது போக வந்து இந்த சிக்கன் மசாலா, மட்டன் மசாலான்னு கடையில் வாங்குற மசாலாஸ் அதெல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, உங்களோட இமிக்ரேஷன் டாக்குமெண்ட், அப்புறம் இந்த டாக்டர் ரிப்போர்ட் அதெல்லாமே வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஃபைலில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அண்ட் முக்கியமாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எதையுமே வந்து உங்களோட ட்ராலியில் வச்சிடாதீங்க. நீங்கள் உங்களோட ஷோல்டர் பேக் கையில் எடுத்துகிட்டு வருவீங்க இல்லையா, அந்த பேக்கில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இமிக்ரேஷனில் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம ட்ராலி வந்து உள்ளே போயிடும், நம்ம உள்ளே போய் எடுத்து கொடுக்க முடியாது. ஸோ எப்பயுமே டாக்குமெண்ட்டை மட்டும் மறக்காமல் உங்களோட ஷோல்டர் பேக்கில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து. அண்ட் அது போக வந்து நீங்கள் பெரிய ட்ராலியில் போடுறீங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ சேஃப்டிக்காக எப்பயுமே வந்து நம்ம ஷோல்டர் பேக் இல்லைன்னா நீங்கள் குட்டி ட்ராலி எடுத்துகிட்டு வருவீங்க இல்லையா, அதில் கூட வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த பொருள் என்னென்னா ட்ராவல் அடாப்டர். இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்தியாவிலேருந்து வரும்போது என்கிட்ட வந்து இந்தியன் சார்ஜிங் பிரிக் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு லே ஓவர் வந்து வேறு ஒரு கண்ட்ரியில் இருந்தப்போ எனக்கு வந்து அங்கே ப்ளக் பாயிண்ட் இல்லை. ஸோ அந்த டைமில் நான் இது வச்சுருந்ததுனால எனக்கு சார்ஜ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு சில ஏர்போர்ட்லலாம் வந்து உங்களுக்கு யூனிவர்சல் அடாப்டர் வச்சுருப்பாங்க. பட் இல்லாத டைமில் வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை மட்டும் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரலன்னா நான் அடுத்த ஃப்ளைட்டில் ஃபுல்லாக போர் அடிச்சுட்டு சும்மா தான் உட்காந்துட்டு இருந்திருக்கணும். ஸோ அதனால் இதை மறக்காம
மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இங்கே யூஎஸ் வந்ததுக்கப்புறமே வந்துட்டு நம்மளால போயிட்டு டக்குன்னு அடாப்டர்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இதுலேயே போட்டுக்கலாம். அதனால மறக்காமல் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து மொபைல் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் வாங்குற ஒரு சில ஃபோன்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்டர்நேஷ்னல் சிம் கம்பேட்டபிலிட்டி வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து திருப்பி இன்னொரு புது ஃபோன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் இந்தியாவிலே வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே நீங்கள் கேட்டு வாங்க, இதில் வந்து இன்டர்நேஷ்னல் சிம் போட்டால் எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இருக்குல்ல, இதில் வந்து இன்டர்நேஷ்னல் கம்பேட்டபிலிட்டியே கிடையாது. அதனால நான் இங்கே வந்து ஃபோன் வாங்கினேன். அண்ட் அதுலேயும் வந்து இந்த ஃபோனுக்கு நான் என்னோட சார்ஜர் இந்த இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு இருந்தேன். இந்த சார்ஜரில் சார்ஜ் போட்டால் மட்டும்தான் சார்ஜ் ஏறும். இல்லைனா வந்து சார்ஜ் ஏறுறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக போட்டாலுமே ஏறவே ஏறாது. இந்த ஹேர் ட்ரையரு, ஹேர் ஸ்ட்ரைட்னர், ஹேர் கலர் இதெல்லாமே வந்து நீங்கள் இங்கேயே வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஊரோட வால்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கும். அண்ட் நம்ம ஊர்லேருந்து வந்து நீங்கள் நம்ம ஊர்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் பவரில் வந்து யூஸ் பண்ண முடியாது. இங்கேயே வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் சேவ் ஆகும். அதுக்கு பதில் நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பெட்ஷீட் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் அம்மா வந்து ஊரில் ஒரு 4 பெட்ஷீட் வந்து புதுசு வாங்கி வச்சுருந்தாங்க. அதில் வந்து 2 பெட்ஷீட்டை வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதை இங்கே வந்து போட்டு பார்த்தா பத்தவே இல்லை, எச்சு கம்மியாக வருது, சொருக முடியல. என்னடான்னு பார்த்தா நம்ம ஊர் கிங் சைஸுக்கும் இந்த ஊர் கிங் சைஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நம்ம ஊரில் வாங்குற பெட்ஷீட் வந்து இங்கே வந்து போடவே முடியாது. ஸோ அதனால் இங்கே வந்து வாங்கிக்கோங்க, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் மோரோவர் பெட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது சம்மருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வின்டருக்கெல்லாம் வந்து கட்டுப்படி ஆகாது. இங்கே வந்து கம்ஃபர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். நம்ம ஹோட்டல் ஊட்டி கொடைக்கானல்லாம் போனலாம் வந்து கொடுப்பாங்க இல்லையா, பஞ்சு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து போத்திக்கிட்டோம்னா தான் அந்த குளிர்கடியே கதகதப்பாக இருக்கும் நல்லா. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. காசும் வேஸ்ட்டு, ஸ்பேஸும் வேஸ்ட்டு. அதனால் இதெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க. இங்கே வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து சீப்பாக கிடைக்கும். இந்த மேட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நான் ஊரில் இருந்தால் வாங்கினேன். ஏன்னா இங்கே வந்து விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் விலை கம்மியாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு குவாலிட்டி வந்து நல்லா இல்லை. ஸோ அந்த காசுக்கு நான் ஊர்லேருந்தே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை கொரியர் போடும்போது எங்கள் அம்மா ஒரு 4-5 மேட் வாங்கி கொரியர் போட சொன்னேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கோங்க, வாங்கி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து வந்து கேர்ள்ஸ் ஃபேவரட் ஸ்கின் கேர் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ். நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது வேற ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் வேற ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்த புதுசுலேயே வந்து அதே தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா மூஞ்சி ஃபுல்லாக வந்து அப்படியே பிம்பிள்ஸாக வந்துருச்சு. மூஞ்சியில் பிம்பிள்ஸ் இருக்கா இல்லை பிம்பிள்ஸ் மூஞ்சி இருக்கான்னு தெரியாத அளவுக்கு வந்துருச்சு. நல்லா முகமெல்லாம் புள்ளியாக இருக்குங்கய்யா. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இங்கே இருக்கிற டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து இந்த ஊர் கிளைமேட்டுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அதில் வந்து எனக்கு சன்ஸ்க்ரீன் வந்து ஓகேவா செட் ஆகிடுச்சு. பட் மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு அவங்க கொடுத்தது செட் ஆகவே இல்லை. ஏன்னா வந்துட்டு நான் நம்ம ஊரில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர். இவங்க கொடுத்தது வந்து அந்த ஆயில் கண்டென்ட் இருக்கிற மாதிரி கொடுத்ததுனால எனக்கு வந்து அது செட் ஆகலை. அதனால் ரொம்ப நாளாக தேடி அதுக்கப்புறமா இந்த வாட்டர் பேஸ்ட் நியூட்ரிஜனா மாய்ஸ்சரைசரை வந்து நான் கண்டுபிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் எல்லாமே வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ஒரு 4 பிராண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. அதுலேயே வந்து எனக்கு செட் ஆனதுனால நான் அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கேன். மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஊர்லேயும் சரி இங்கேயும் சரி எனக்கு என் ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்கனாலே இல்லையான்னு தெரியல, எனக்கு மேக்கப் போட்டால் வந்து அடுத்த 2 நாளில் வந்து பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் அதிகமாக மேக்கப் போடவே மாட்டேன், ஸ்கின் கேர் மட்டும்தான் பண்ணுவேன். இந்த அப்படி ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த டிண்டட் சன்ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அப்ளை பண்ணிக்குவேன். அண்ட் அது போக ஏதாவது ஸ்பெஷலாக தெரியணும் அப்படின்னா மட்டும் இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் லிப்ஸ்டிக் இஸ் கம்பல்சரி. இதை வந்து நான் எப்பயுமே போட்டுக்குவேன். மேக்கப் போடலனாலுமே லிப்ஸ்டிக் வந்து நான் போட்டுக்குவேன். நீங்களும் வந்து இந்தியாவிலேருந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்க, வந்து இங்கே யூஸ் பண்ணி பாருங்கள். செட் ஆச்சுன்னா அதே யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அது முடியறதுக்குள்ளே இங்கே நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கும், அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே கிடைக்கிறதே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்பி ஊருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. அது தீந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் ஊர்லேருந்து காஸ்மெட்டிக்ஸாக பார்சல் பண்ணவே முடியாது. அது தெரியும்னு நினைக்கிறேன். யூஎஸ் டு இந்தியாவுக்கு வந்துட்டு நமக்கு காஸ்மெட்டிக்ஸை எப்பயுமே பார்சல் அனுப்பவே முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே கிடைக்கிற ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது நான் இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறையா வாங்கிட்டு வந்தேன் இங்கே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. கடைசியில் அது எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு போய் குப்பையில் தான் போட்டேன். அதை போடும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஐயோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி அதை கொண்டு போய் நம்ம குப்பையில் போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. அடுத்தது வந்து இந்த பொருள் வந்து இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு தோணும். ஆனால்
அந்த டப்பாவை திறக்கும்போது தபார்னு கை கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிஜமாவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா ஊசி நூல். இது வந்து நான் வந்து எங்கள் அம்மா வந்து கொடுத்தாங்க, நான் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது இது எடுத்து வை அப்படின்னு கொடுத்தாங்க. அம்மா இதெல்லாம் வேண்டாமா எடுத்துகிட்டு போமா அப்படின்னு. வச்சுக்கோ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க எங்கள் அம்மா. ஆனால் வச்சிருந்தது நிஜமாவே எனக்கு யூஸ் ஆச்சு. நிறைய தடவை இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஊராக இருந்தால் என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டில் போய் வாங்கிக்குவோம், இல்லைன்னா டெய்லர் கையில் கொடுத்து வச்சுக்குவோம். இங்கே அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, எதாக இருந்தாலும் நாம தான் தைச்சிக்கணும். ஸோ அதனால் வந்து அதை கொடுத்தாங்கன்னா அதை வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஏதாவது ஒரு இடத்துல. ஓகே. ஷூஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியாவில் வாங்குறது ஒரு செட்டோ 2 செட்டோ மட்டும் வாங்கிக்கோங்க. நிறையாலாம் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து அங்கே வாங்குற ஷூஸ்லாம் இங்கே வந்து குளிர் தாங்கவே தாங்காது. நம்ம வந்து சம்மரில் வந்து போட்டுக்கலாம் இந்த ஷூஸ்லாம், ஆனால் வந்து வின்டரில் வந்து குளிர் தாங்காது. அதனால இங்கே வின்டர் ஷூஸ்ன்னு தனியாக வைப்பாங்க. உள்ள ஃபர்ரெல்லாம் வச்சிருக்கிறதுனால நம்ம கால் உள்ள வைக்கும்போது அப்படியே கதகதப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அண்ட் மோரோவர் வந்து இங்கே ஷூஸ் காஸ்ட்லியாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. ஆஃபரில் வந்து உங்களுக்கு ரொம்ப விலை கம்மியாகவே கிடைக்கும். ஸோ ஆஃபரை பார்த்து வாங்கிக்கோங்க. எப்பயுமே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஆஃபரை பார்த்து எந்த பொருளாக இருந்தாலும் வாங்குங்க. அப்புறம் வந்து இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. என்னடா இவ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப இங்கே முக்கியமாக கேட்பாங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை காலேஜுக்கு படிக்க போகிறீங்க, எங்கேனாலுமே ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. நம்ம ஊரில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோனா நீங்கள் டக்குன்னு போயிட்டு 10 நிமிஷத்தில் ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். அண்ட் அது போக கம்பேரிட்டிவ்லி இங்கே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரொம்ப காஸ்ட்லி. கொஞ்சம் காப்பீஸ்க்கே வந்து 5000 கிட்ட கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ காப்பீஸ் முடியுமோ அங்கேயே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா அது பெருசாக வெயிட்டாலாம் இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் வந்து கண்ணாடி யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து லென்ஸ் இல்லை. ஏன்னா இது வந்து நம்மளோட இன்னொரு சேனலில் வந்து கண்டென்ட் எடுக்கிறதுக்காக இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது அப்படியே நம்ம ஓரமாக வச்சுட்டு மேட்ருக்கு வருவோம். நீங்கள் வந்து கண்ணாடி யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து வரும்போதே வந்து எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் கிளாஸ் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து கிளாஸ் வாங்க முடியும். அண்ட் அது போக வந்து இன்சூரன்ஸ் போகவே அந்த கிளாஸோட ப்ரைஸ் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் ஒரு சேஃப்டிக்காக ஒரு கிளாஸ் வந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஒரு சில பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். அந்த ஒரு சில பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்தாச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹோம் சிக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் அந்த பொருளை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். எனக்கு வந்து நான் இங்கே வரதுக்கு முன்னாடி என் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து எங்கள் ஃபேமிலி குரூப் ஃபோட்டோ வந்து கொடுத்தாங்க. அதை வந்து நான் எங்கள் ஹாலில் வந்து மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். அதனால் வந்து நான் இங்கே வந்து மாட்டி வச்சுருக்கேன். அண்ட் அது போக என் ஃப்ரெண்டு வந்து ஏர்போர்ட்டில் எனக்கு வந்து ஹேண்ட்பேக் கொடுத்தா. இது வந்து நம்ம ஊரில் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, வெளில போகிறதுனா ஃப்ரெண்டை கூப்பிட்டு போவோம். ஆனால் இங்கே வந்து நான் தனியாக தான் போகணும். அப்போ வந்து நான் இந்த ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போனேன்னா என் ஃப்ரெண்டு கூட போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அதனால் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். நம்ம என்னதான் வந்து இந்த பொருள் வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிப்பேராக பேக் பண்ணாலும் முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது வந்து நம்ம மைண்டை தான். அதுலேயும் நீங்கள் வந்து டிபெண்ட்டாக வரீங்க, இந்தியாவில் இண்டிபெண்ட்டாக இருந்து இங்கே டிபெண்ட்டாக வரீங்கன்னா உங்கள் மைண்டை ரொம்பவே நீங்கள் ப்ரிப்பேராக வச்சுக்கணும். இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொன்னது. இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எதை எடுத்துகிட்டு போகலாம் எதை எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக வரீங்கிறத பொறுத்து வந்து உங்களோட தேவைகள் வந்து மாறும். லைக் நீங்கள் வந்து படிக்க வரீங்களா, வேலை செய்ய வரீங்களா, குழந்தையோட வரீங்களா, ஃபேமிலியோட வரீங்களாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீட்ஸ் வந்து மாறும். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வந்து தேவையில்லாமல் நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் எப்பயும் சொல்கிறது தான், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோ பார்க்கலாமா? டாடா, பை பாய்.